விஜயை போய் தற்குறின்னு சொல்றாங்க. அவங்க தான் தற்குறி. யார்? இப்ப ஒரு மாசம் முன்னாடி தான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு தற்குறி, அவன் ஒரு தவக்கல, அவன் மயிரை புடிங்கிறவானா அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள், நீ தலைவராவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? என்ன சொல்றது, மயிரை புடுங்குவானாமா வந்தா? இதே விஜய ஒரு மாசம் முன்னாடி தான் புரட்டி போட்டு அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு பேசிட்டு இப்போ கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்களே, இப்படி 41 பேர் இறந்துருக்காத பத்தி அவங்க தற்கூரின்னு சொல்றாங்க. மரத்து மேல ஏறாங்க, டிரான்ஸ்பார்மர்ல ஏறாங்க, ஒட்டுமொத்தமான ஏர்போர்ட்டையும் உடைச்சிட்டு போறாங்க. எந்த அடிப்படை கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்ல, ஒரு ரசிக கூட்டமா இருக்குன்னா ஆமா அவன் ஆட்கொண்ட தலைவனை பார்க்க அவன் பின்னாடி போகத்தான் செய்வான், நானா இருந்தாலும் போவேன்றாங்க. யோ, ஒரு அரசியல் என்பது ஒரு பக்குவப்படுத்தப்படணும். இளைஞர்கள் என்பவர்கள் பக்குவப்படுத்தப்படணும். மொழிப்போருக்காக போராடிய, ஜல்லிக்கட்டுக்காக போராடிய தமிழ்நாட்டில் ஒரு நடிகனுடைய பஸ்ஸுக்கு பின்னாடி 1000 பேர் 1,00,000 பேர் போய் விழுந்து செத்து போறான் அப்படின்னா நீ உண்மையிலே ஒரு பண்பானவனா?